வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? எங்கே தான் போயிட்டுருக்கு நம்ம நாடு? மனிதநேயம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஹியூமனிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ நம்ம இனி எதை பற்றி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான இன்சிடென்ட் ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணவே தூண்டுச்சு. ரீசெண்டாக நான் அந்த இன்சிடென்ட்டை பற்றி பார்க்கும்போது இப்படிலாம் மக்கள் இன்னும் இருக்காங்களா, இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னே எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் வந்து ஒரு மனுஷன், அதாவது ஜெய்ப்பூரில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு கேஸ் டேங்கர் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அதில் கொஞ்சம் பேர் இறந்துருக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தீப்பிடிச்சி கிட்டத்தட்ட 600 மீட்டர், எவ்வளோ 600 மீட்டர் ஓடி இருக்காங்க ஹெல்ப்புக்காக. ஆனால் சுற்றி இருந்த அத்தனை மக்களும் வெறும் ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணிச்சா தோணலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கேட்கலாம், அந்த டைமில் எப்படி போய் உதவி செய்கிறது அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் வீடியோவாவது எடுக்காமல் இருந்திருக்கலாம். உங்களால் உதவி செய்ய முடியலன்னா அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வீடியோ எடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வீடியோ எடுக்கிறது மூலயமா யாருக்கா உதவி போய் சேருதுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுக்கிற வீடியோ இன்னும் 4 பேர்த்துக்கு போய் சேர்ந்து அதனால் ஒரு உதவி நடக்குது, உங்கள் வீடியோவால் ஒரு ஹெல்ப் அந்த விஷயம் அந்த இடத்துல நடக்குதுன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறதுல தப்பு கிடையாது, சரியா? அதை விட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கிற பட்சத்தில் அதை தான் அசிங்கம்னு சொல்கிறேன், அதை தான் நான் கேவலம்னு சொல்கிறேன், அதை தான் நான் மனித நேயமற்ற செயல் அப்படின்னு சொல்கிறேன், சரியா? அங்கே ஒரு உசுறு போயிடுச்சு, கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல, யாருமே காப்பாற்ற முடியல. அந்த ஆள் எவ்வளோ நம்பிக்கையோடு ஓடி இருப்பார், யாராவது நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா, யாராவது வந்து உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு. அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. மனித நேயம் அப்படிங்கிறது செத்துடுச்சா? ஹியூமனிட்டிங்கிறது இன்னும் உயிரோட தான் இருக்கா? சின்ன சின்ன ஹெல்ப்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது சின்ன சின்ன உதவிகள் தான் வாழ்க்கையில் பெரிய உதவிகள் செய்ய நம்மளை தூண்டும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஆனால் அதுவே எப்படி போய் முடியுதுன்னா, சின்ன உதவினா நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது பைக் ஸ்டாண்ட் எடுத்து விடுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரோட்டில் டோப் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செஞ்சு அதையே பெரிய உதவியாக நினச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி ரோட்டில் ஒருத்தன் தீ பிடிச்சிட்டு ஓடும்போது அதில் போய் உதவி செய்ய யோசிக்கிறாங்க. ஏன்னா அதில் போய் நம்ம உதவி செஞ்சால் நமக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்கும், நம்மளும் அந்த இடத்துல பாதிக்கப்படுவோம்னு சுயநலமாக யோசித்து நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அப்படி யோசிக்கும் போது எதுக்கு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறீங்க? அதில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அதை வீடியோவாக போட்டு என்ன தான் நீங்கள் கீழ்ச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி காண்டாவது. எங்களுக்கே இந்த மாதிரி இன்சிடென்ட், ரியலான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உரகடை வழியாக போயிட்டு இருக்கும்போது, நானும் என் ஃப்ரெண்டு உரகடை வழியாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாடா ஏசி அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு. டாடா ஏசி நின்றுடுச்சு. பின்னாடி நிறைய பேர் அந்த டாடா ஏசி ஹார்ன் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க கூட இறங்கி போய் ஏன் நின்றுச்சு எதுக்கு நின்றுச்சுன்னு யாருமே பார்க்கல. ஸோ நானும் அந்த பையனும் இறங்கி போய் பார்க்கும்போதே தெரியுது அந்த டாடா ஏசி ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. இது தெரியாமல் பின்னாடி அவ்வளோ பேர் ஹார்ன் அடிச்சு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அந்த டிரைவரும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுற முடியல, அவரு கூட ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை. அப்புறம் நாங்கள் 2 பேர் அப்புறம் அந்த டிரைவரோட சேர்ந்து டிரைவரை உட்கார வச்சு நாங்கள் 2 பேர் வண்டியை தள்ளி விட்டதுனால டிராஃபிக் கிளியர் ஆச்சு. நாங்கள் ஒரு 10 வண்டி பின்னாடி நின்று இருந்தோம், 10 வண்டி முன்னாடி நிறைய வண்டி நின்று இருந்துச்சு. அங்கேருந்து யாராவது இறங்கி போயிட்டு என்னன்னு பார்த்துருந்தா கூட முன்னாடியே அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் உயிர் சேதம் அந்த மாதிரிலாம் அங்கே எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த உதவி செய்ய கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் தாம்பரத்தில், நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும், இதெல்லாம் உண்மையில நடந்த இன்சிடென்ட் தான். தாம்பரத்தில் நானும் என் ஃப்ரெண்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒருத்தன் ஃபோனை திருடிக்கிட்டு போயிட்டான். நானும் என் ஃப்ரெண்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். என்னை இடிச்சுட்டு தான் அவன் போகிறான். பின்னாடி வந்து புடின்னு கத்துறாங்க. ஆனால் அவன் ஏதோ ஒரு மாதிரி நெக்கலாக ஓடுறதுனால எனக்கு தெரியல. சரி, ஏதோ சும்மா தான் விளையாடுறானுங்க போல இருக்குன்னு நினச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. ஒருத்தவனை நிறுத்தி கேட்கும்போது எதுக்கு துரத்திட்டு போறீங்க கேட்கும்போது தான், இல்லை தம்பி ஃபோனை அந்த மாதிரி திருட்டிட்டு போயிட்டான், அதனால துரத்திட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. பொடின்னு சொல்லும் போதே பிடிச்சிருக்கலாமே. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க ரீசன் தெரில எனக்கு எதுக்கு பிடிக்க சொல்கிறாங்க. சும்மா விளையாடுறதுக்கு துரத்திட்டு ஓடுறாங்களா என்ன எதுன்னு தெரியாமல் பிளாங்காக என்னாலேயும் என் ஃப்ரெண்டாலே அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. அவன் அதுக்குள்ளே ஓடிட்டான். ஆனால் அங்கே ஒரு 10-12 பேர் அந்த ஆளை துரத்திட்டு போனாங்க, அந்த திருடனை. அந்த மாதிரி டைமில் ஓகே, ஏன்னா ஒருத்தவனோட ஃபோனை தான் காணாம போயிடுச்சு. அங்கே கூட ஓடின 10-12 பேருக்கும் அந்த ஒரு ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எல்லாருமே அங்கங்கே உட்காந்துருந்தால் எழுந்திரிச்சு இன்னொருத்தவங்களும் அவங்க உதவி செய்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது எஸ், இன்னும் ஹியூமனிட்டி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, மனிதனே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே அந்த டைம்லேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி இஷ்யூ நான் படிக்கும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்க? அண்டு
நீங்கள் போயிட்டு உதவி செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களால் உதவி செய்ய முடியலையா, சும்மாவாது இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ அங்கே ஜெய்ப்பூர் இன்சிடென்ட்டே எடுத்துக்கோங்களேன், எல்லாராலையும் இப்போ ஹெல்ப் பண்ண முடியும்னு கிடையாது. அட்லீஸ்ட் சும்மாவாது நின்றுக்கலாம்ல. உங்களுக்கு எங்கேருந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னு தெரியல. சரி ஃபோன் எடுத்து வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எப்படி தோணுது? ஒருத்தன் சாவ கிடக்கிறான், அதுவும் உயிருக்கு போராடிட்டு நெருப்பை தான் உடம்புல ஏந்திட்டு ஒருத்தன் ஓடுறான் ஃபுல்லா. அந்த டைம்ல எடுத்து வீடியோ எடுக்கும்போது எப்படி உங்களுக்கு அந்த மனசு வந்துச்சு எனக்கு தெரியல. இப்போ நான் பேசுறது அந்த மக்கள் பார்த்தாங்களா, உங்களுக்கு புரியுமா புரியலையா கூட எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்குதுன்னா தயவு செஞ்சு யாரும் அப்படி பண்ணாமல் இருங்க. ஆனால் அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அப்படி கிடையாது, நம்ம ஊர்லலாம் காப்பாற்றுவாங்க போயிட்டு அப்படின்ட்டு. எஸ், நம்ம ஊரில் இன்னுமே காப்பாற்றுறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எத்தனை நாளுக்கு தான் அப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஆளும் முன்வர தான் இந்த மாதிரி உதவிகள் இன்னும் அதிகமாக நடக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, உங்களால் உதவி செய்ய முடியலன்னா சும்மா நின்றுங்க. அதை விட்டுட்டு அதை வீடியோ எடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கிறது எந்த விதமான அவசியமுமே கிடையாது. அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுங்கிறது நாங்கள் தப்பு சொல்லலை. ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு 10 பேர் சேர்ந்து உதவி செய்கிறாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுச்சு, அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சும்மா நிற்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்து போஸ்ட் போடும்போது அதை பார்த்து 4 பேர் இந்த மாதிரி உதவி செய்வாங்க தான். ஆனால் ஒரு ஆள் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற டைமில் போய் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு மனுஷன் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் உயிருக்கு, அந்த டைமில் நீங்கள் வீடியோ எடுத்து அதில் என்டர்டெயின்மெண்ட் காண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஜென்மம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னொரு மெயினான பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருத்தவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. யாராவது உதவி பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப்ன்ட்டு அவனுக்கு உதவி கேட்கும் குரலாக நிறைய பேர் இருக்காங்களே தவிர உதவி செய்யும் கரங்களா யாருமே இங்கே இல்லை. போயிட்டு செய்ய மாட்டாங்க. யாராவது செய்வாங்களான்ட்டு யோசிக்கிற மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி யாராவது செய்யட்டும், அப்புறம் நம்ம போய் நடுவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே தான் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறான்னா ஒருத்தவங்க உதவி செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்கள தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒருத்தவங்க கையை பிடிச்சி தூக்குறவொடனே இன்னொருத்தவங்க போய் வண்டியை தூக்குறது, வண்டியை ஆஃப் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறீங்களே தவிர ஏன் யாரும் முன் வந்து அதை செய்ய யோசிக்கிறீங்க? ஒரு ஆள் முன் வராங்க தெரியுமா, அந்த ஆளை நான் ரொம்பவுமே பாராட்டுறேன். ஏன்னா அந்த மாதிரி முன் வரதுக்கு ஒரு தைரியம் வேணும். எதை பற்றி யோசிக்காமல் ஒருத்தவங்க உயிருக்கு போராடுறாங்கிற பட்சத்தில் போய் காப்பாற்ற முன் வரதுக்கு ரொம்ப தைரியம் தேவை. அந்த மாதிரி இருக்கும் மக்கள் இன்னும் நிறைய பேர் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதே நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி இஷ்யூ, அதே இந்தியாவில் தான் இதே மாதிரி இஷ்யூவும் நடக்குது. ஒருத்தன் ஓடுறான போது வீடியோ எடுக்கிற இஷ்யூவும் அதே நாட்டில் தான் நடக்குது. ஒரு அடிபட்டு கிடக்கிறான் போது அவன் உசுரை காப்பாற்றுற விஷயமும் இதே நாட்டில் தான் நடக்குது. ஹியூமனிட்டி அப்படிங்கிற விஷயம் இன்னும் இருக்கு. நம்ம நாட்டில் மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மனிதநேயத்தை இன்னும் மேம்படுத்தும் முறையாக நம்ம செய்கிற நிறைய சின்ன உதவிகளுமே ஹியூமனிட்டியை இன்னும் வளர்த்து கொண்டு தான் போகும். சின்ன உதவிகள் செய்ய தான் இன்னும் பெரிய உதவிகள் செய்ய தூண்டும். ஆனால் பெரிய உதவி செய்யும் போது யோசிப்பாங்க நிறைய பேர், இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக போய் உதவி செஞ்சிருங்களேன், என்ன ஆகிட போகுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறத நீங்கள் உதவி செய்யுங்களா? ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு 600 மீட்டர் ஓடுறான்னு போது அவ்வளோ பேர் வீடு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் பேர் நினச்சிட்டா ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றிடலாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் கூடமா சிக்காது காப்பாற்றுறதுக்கு. ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் செத்துட்டார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஐயோ நம்ம வீடியோ எடுக்காமல் இருந்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற நிறைய பேர் இன்னுமே இருப்பாங்க. ஸோ எஸ், ஒரு விஷயம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணதுக்கு பதிலாக அதே இடத்துல நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது. நான் இந்த வீடியோவில் சொல்ல வரது மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித நேயம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை போட்டு யாரும் அழிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அதாவது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கேட்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவசியமே கிடையாது. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போய் உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியாதவங்க நான் எங்கள் குத்தமே சொல்ல. நிறைய பேர் சொல்லுவீங்க எங்களால் உதவி செய்ய முடியாதுப்பா அப்படின்ட்டு. உதவி செய்ய முடியாதவங்க நான் குத்தமே சொல்லலை. உதவி செய்யறதை விட்டுட்டாங்க. நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தேடுறீங்க பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன், மசல் எடுக்கிறேன், மட்டை எடுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டாவது. அது அவசியமே கிடையாது. அதனால ஒரு துளி கூட பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு. ஸோ தேவை கிடையாது அந்த விஷயம். அதாவது நான் என்னதான் சொல்ல வரேன்னா, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவியே செய்யாமல் ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா அதுக்கு கைமாறா இந்த உலகத்தையும் அந்த வானத்தையும் அந்த வையத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தா கூட
ஈடு ஆகாது அந்த உதவிக்கு. அதுதான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க உதவின்னு யாராவது இருக்காங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போய் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஸோ அவ்வளோதான். உதவி செய்யலையா, உபத்திரவம் செய்யாமல் இருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது சோஷியல் இஷ்யூ பற்றி வீடியோ தான் நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது ஜெனினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டாடா பை, see you.